தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா உபரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவோடு மக்கள் நீதி மய்ய பேச்சுவார்த்தை குழு என்பது பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 5 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதில் 3வது கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யத்திற்கு 2 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு அருணாச்சலம் அதே போல நிர்வாகிகள் அனைவரும் பேச்சுவார்த்தை குழுவோடு வந்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையிலும் 7 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. தொடர்ந்து திமுகவில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக அனைத்து கட்சிகளுடனான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறது. மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 2024ஆம் ஆண்டு மாநிலங்களவை மக்களவை தேர்தல் நடைபெறும் பொழுது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் என்பது இணைந்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா உபரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவோடு மக்கள் நீதி மய்ய பேச்சுவார்த்தை குழு என்பது பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 5 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதில் 3வது கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யத்திற்கு 2 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு அருணாச்சலம் அதே போல நிர்வாகிகள் அனைவரும் பேச்சுவார்த்தை குழுவோடு வந்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையிலும் 7 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. தொடர்ந்து திமுகவில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக அனைத்து கட்சிகளுடனான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறது. மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 2024ஆம் ஆண்டு மாநிலங்களவை மக்களவை தேர்தல் நடைபெறும் பொழுது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் என்பது இணைந்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.